சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே. வணக்கம் நண்பர்களே. வைகுண்ட ஏகாதசி பகவான் விஷ்ணுவுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான விரத நாட்களில் மிகவும் முக்கியமான நாளாகவும் தனித்தன்மை வாய்ந்த நாளாகவும் இருக்கக்கூடியது இந்த வைகுண்ட ஏகாதசி. வைணவ சமயத்தில் இருக்கக்கூடிய மிக மிக புனிதமான நாள் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுது. விஷ்ணுவினுடைய பக்தர்களுக்கு ஒரு அற்புதமான திருநாளாக இருக்கக்கூடியது இந்த வைகுண்ட ஏகாதசி. மற்ற விரத நாட்களை விட இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கக்கூடியது பக்தர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தினமாகவும் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது இருக்கு. அதனால தான் விஷ்ணுவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ விரத நாட்கள் இருந்தாலும் கூட இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சுக்ல பக்ஷ ஏகாதசி அப்படிங்கக்கூடியது வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பக்தர்களால் வழிபடக்கூடிய ஒரு நாளாக இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது இருக்கு. இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு வீற்றிருக்கக்கூடிய இடத்திற்கு பெயர் வைகுண்ட லோகம். இந்த வைகுண்டம் அப்படிங்கக்கூடியது தான் சொர்க்க லோகம் அப்படின்னும் அழைக்கப்படுது. அந்த சொர்க்க லோகத்தினுடைய அதிபதியாக இருந்து அந்த சொர்க்க லோகத்தை ஆட்சி செய்யக்கூடியவர் வைகுண்டநாதன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மகாவிஷ்ணு. இந்த மகாவிஷ்ணு வீச்சிருக்கக்கூடிய இந்த வைகுண்ட லோகத்தினுடைய கதவுகள் திறந்திருக்கக்கூடிய நாள் இந்த வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபடக்கூடிய பக்தர்களினுடைய பாவங்கள் எல்லாமே உறுதியாக தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லோருமே தெரிஞ்சோ தெரியாமலோ பலவிதமான பாவங்களை செய்கிறார்கள். தெரிஞ்சே செய்யக்கூடிய பாவங்களுக்கு மன்னிப்பு அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி. இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், கலியுகம் அப்படிங்கிறது பாவங்களால் நிறைந்தது அப்படின்னு சொல்லப்படுது. பலவிதமான பாவங்கள் அதிகமாக அரங்கேறக்கூடிய யுகம் இந்த கலியுகம். அப்ப இப்படிப்பட்ட லோகத்துல பாவம் செய்யக்கூடியவர்கள் எல்லாமே எந்த விதமான தண்டனையுமே வாங்காம தப்பிக்கிறாங்களே அப்படின்னு நாம யோசிப்போம். கடவுளை வழிபடக்கூடியவர்களுக்கு, நேர்மையான வழியில செல்லக்கூடியவர்களுக்கு ஏகப்பட்ட பாதிப்புகள், பிரச்சனைகள் அவர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு தீங்கு செய்பவர்கள், பொது சொத்துக்களுக்கு ஆசை கொள்பவர்கள், பிறரை கடுமையாக தாக்குபவர்கள், பிறருக்கு தீங்கிழைப்பவர்கள், இவர்கள் எல்லோருமே நலமாக இருக்கிறார்களே அப்படிங்கக்கூடிய ஒரு ஆதங்கம் இருக்கிறத நாம பார்க்கிறோம். அப்போ பாவம் செய்யக்கூடியவர்கள் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிக்கும் பொழுது அவர்களுக்கு தண்டனை அப்படிங்கிறதே கிடையாதா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு நூல் கருட புராணம். பாவம் செஞ்சா என்னென்ன தண்டனைகள் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்கக்கூடியது கருட புராணம். அப்போ பாவம் செஞ்சா இந்த நரக லோகத்துல நமக்கு இந்த மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல புண்ணியம் செய்பவர்களுக்கு என்ன என்ன நன்மைகள் கிடைக்கும், அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் அடையக்கூடிய அந்த பிராப்தி என்ன அப்படிங்கிறது எல்லாம் நமக்கு விளக்கக்கூடிய நாள் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி. அந்த பாவம் செஞ்சா இன்ன தண்டனைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நினைக்கும் பொழுதே பல பக்தர்கள் அந்த பாவ சுமையில் இருந்து மீள வேண்டும், அந்த பாவங்களை நாம இனிமே செய்யக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரக்கூடியவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விரத நாள் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்துல மகாவிஷ்ணு அவரை வழிபடக்கூடிய பக்தர்களினுடைய மிக அருகில் இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்துல தான் நம்மாழ்வாருக்கு வைகுண்ட தரிசனம் அளித்தார் மகாவிஷ்ணு. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு அதிகாலையிலேயே எழுந்து நீராடி பகவான் விஷ்ணுவை உளமாற பிரார்த்திக்க வேண்டும். விஷ்ணுவுக்கு உரிய நூட்களாக இருக்கக்கூடிய திருப்பாவை, விஷ்ணு சகஸ்கர நாமம், நாராயண ஜபம் இதையெல்லாம் நீங்க பண்ணலாம். ஏழைகளுக்கும் இயலாதவர்களுக்கும் தானங்கள் செய்வது மிக மிக சிறந்த ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா 1000 ஏகாதசி விரதங்களை நீங்கள் கடைபிடித்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபடும் பொழுது அவர்களுக்கு மன அமைதி கிடைக்கும், மனதில ஒரு ஆனந்தம் கிடைக்கும்.
எல்லாவற்றிற்கும் மேல அவர்களுக்கு இந்த பிறவி முடிந்த பின்பு அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும். இதற்கு மேல ஒரு பிறவியே கிடையாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். இந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறது நிறைய ஆலயங்கள்ல இந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு வழக்கமாக இருக்கிறது. நிறைய வைணவ ஆலயங்கள்ல சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கக்கூடிய நிகழ்வு நடக்கும். இந்த வாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசிக்கும் பொழுது நமக்கு மன அமைதி கிடைக்கும். இந்த சொர்க்கவாசல் வழியாக நாம போகும் பொழுது நம்மளுடைய மனம் அப்படிங்கக்கூடியது நரகத்தினுடைய வாசலை தேடவே செய்யாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சொர்க்கவாசல் வழியாக நாம போனோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மனம் நன்மையை மட்டும்தான் நாடும், மோட்சத்தை மட்டுமே நாடும், பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது அப்படிங்கக்கூடிய எண்ணம் வரும். அதர்ம வழியில நாம போகக்கூடாது அப்படிங்கக்கூடிய எண்ணம் வரும். அதர்ம வழியில் சென்று பாவங்களை செய்தால் நமக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவு உங்களுக்கு உள்ளே பிறக்கும். இந்த சொர்க்க வாசல் வழியாக செல்லும் பொழுது பகவான் நாராயணன் மீது அசைக்க முடியாத பக்தி உருவாகும். அசஞ்சலமான பக்தி உங்களுக்கு ஏற்படும். எத்தகைய இக்கட்டான சூழ்நிலையுமே கண்டு நீங்கள் பயம் கொள்ள மாட்டீர்கள். எப்பொழுதுமே அந்த நாராயணனுடைய துணை நமக்கு கிடைக்கும். நம்மோடு எப்போதும் அவரது பேரருள் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீர்கள். பகவான் நரசிம்மரை அவதாரம் எடுக்க வைத்த பிரகலாதன் அசைக்க முடியாத பக்தியை அந்த பெருமாளின் மீது பிரகலாதன் வைத்திருந்தார். எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்பொழுதும் கூட அவர் அந்த பெருமாளின் மீது வைத்த நம்பிக்கையை அவர் இழக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பக்தி நமக்கு வேண்டும். அந்த பக்தியோடு இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அந்த பெருமாளே உங்கள் அருகில் வந்து உங்களுடைய மனநிலைக்கு ஏற்றபடி உங்களுக்கு வழிகாட்டுவார். எத்தகைய இடர்களும் எத்தகைய துன்பங்களுமே உங்களுக்கு நேராது. இந்த வாழ்க்கை அப்படிங்கக்கூடியதே மிகுந்த கஷ்டங்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனாக பிறந்ததே கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டே நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி துன்பமும் துயரங்களும் நிறைந்த வாழ்வு இந்த மானிட வாழ்வு. கீதையிலே பகவான் கிருஷ்ணர் சொல்றார், இறக்கும் தருவாயில் என்னை நினைப்பவன் என்னையே அடைவான் அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். அப்போ தற்போது இருக்கக்கூடிய காலங்களில் நிறைய பாவ செயல்கள்லாம் அரங்கேறும் பொழுது இந்த மாதிரியெல்லாம் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எவ்வளவு பாவங்கள் செஞ்சாலும் இறக்குற நேரத்தில் அந்த பகவானை நினைக்கும் பொழுது நீங்கள் அந்த பகவானை சென்று அடைவீர்கள் அப்படின்னு நாம சொன்னோம்னா, அப்போ இருக்கிற வரைக்கும் நான் பாவங்களை எல்லாம் செய்வேன். இறக்கக்கூடிய நேரம் வரும் பொழுது அந்த பகவானை நினைப்பேன், நான் வைகுண்ட லோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு பல பேர் சொல்றதை நாம கேட்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட கடுமையான பாவ செயல்களை செய்கின்ற ஆத்மாக்கள் இறுதியாக அடையக்கூடிய நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இறுதி நாட்கள்ல அவர்களையே மறந்து விடுவார்கள். சுய நினைவு அப்படிங்கிறதே அவர்கள்கிட்ட இருக்காது. பகவானின் மேல பக்தியோடு இருந்து தங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான அதர்ம வழியிலுமே செல்லாம யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தன்னுடைய வாழ்வினுடைய இறுதி காலங்கள்ல அந்த பகவானை நினைக்கக்கூடிய ஒரு பாக்கியமே கிடைக்கும். எல்லாருக்கும் அது கிடைக்காது, அது சாத்தியமும் அல்ல. நாம பார்க்கிறோம், நல்லா இருந்தாங்க சார், எந்த விதமான உடல்ல எந்த பிரச்சனையுமே இல்லை, சாதாரணமா பேசிக்கிட்டு இருந்தாங்க, சும்மா படுத்தாங்க, திரும்ப காலையில எந்திக்கல. இந்த மாதிரி நாம நிறைய பேரை கேள்விப்படுறோம். சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, கோயில்ல சாமியை கும்பிட்டுட்டு இருந்தாங்க, கும்பிட்டுட்டே இருக்கல, திடீர்னு அவங்களுடைய உயிர் போயிருச்சு. இந்த மாதிரிலாம் நாம பார்க்கிறோம். இந்த மாதிரி தன்னுடைய வாழ்வினுடைய இறுதி காலத்துல தங்களுடைய சுய நினைவு எதையுமே இழக்காமல் அந்த இறை சிந்தனையோடு இருந்து எவர் ஒருவர் தன்னுடைய உயிரை நீக்கிறாரோ நிச்சயமாக அவர்களுக்கு வைகுண்டத்திலே வாசம் உண்டு. வைகுண்ட லோகத்தினுடைய வாசல் அவர்களுக்கு திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ காலம் முழுவதுமே நான் பாவங்களை மட்டுமே செய்வேன் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு வைகுண்டத்தில் இடம் இல்லை. எவர் ஒருவர் இறை வழிபாட்டில் முழுமையாக கவனத்தை செலுத்தி யாருக்குமே எத்தகைய துன்பங்களுமே நேராம தன் உண்டு தன் வேலை உண்டு தன்னால முடிந்த எல்லா விதமான நன்மைகளையும் தன்னால் இயன்றவர்களுக்கு நான் செய்வேன் அப்படிங்கக்கூடிய சிந்தனையோடு எவர் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை பகவான் விஷ்ணுவின் மீது பக்தியை செலுத்தி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகின்றாரோ அவர்களுக்கு நிச்சயமாக வைகுண்டத்திலே பிராப்தி கிடைக்கும். அப்போ இத்தகைய ஒரு பக்தியை நாம வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த சொர்க்கம் நரகம், பாவம் செஞ்சா நிச்சயமாக நரகத்துல தண்டனை உண்டு, நல்லது பண்ணுனா நிச்சயமாக சொர்க்கத்துல இடம் உண்டு, வைகுண்ட லோகத்துல நமக்கு இடம் உண்டு அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்த்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கக்கூடியது இந்த வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு இறப்பவர்களுக்கு சொர்க்கலோகத்தினுடைய வாசல்கள் திறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால்
இதுல இன்னொரு கருத்து உண்டு. அது என்ன அப்படின்னா, வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு இறந்தால் மட்டும் போதாது, அவர்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய புண்ணியங்களை அவர்கள் செய்திருக்க வேண்டும். யாருக்கும் எத்தகைய தீங்கும் செய்திருக்க கூடாது. பகவானின் மேல நம்பிக்கை வைத்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தியிருக்க வேண்டும். யாருக்கும் எத்தகைய இடரையும் செய்யாமல் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு இறந்தாலும் இறக்காவிட்டாலும் நிச்சயமாக அவர்களுடைய இறுதி காலத்திற்கு பிறகு வைகுண்ட லோகத்தில் இடம் உண்டு அப்படிங்கக்கூடிய உணர்த்தக்கூடிய நாள் இந்த வைகுண்ட ஏகாதசி. இத்தனை சிறப்புகள் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு நீங்கள் எல்லோருமே விரதம் இருந்து பகவான் விஷ்ணுவை வழிபட்டு அவருடைய கோவிலில் சென்று அவரை தரிசனம் செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மன அமைதியும் தைரியமும் பக்தியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து பல்வேறு விதமான தகவல்களை நாம் பார்க்கலாம். நன்றி.